இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரியான கண்டென்ட் இருக்க படங்கள்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு இறை தூதரை காமிக்கிறாங்க. கடவுள்கிட்ட நம்ம போகணும்னு சொன்னா இவரோட ரெக்கமெண்டேஷன் இருந்தா அந்த கடவுளை கூட ஈஸியா சந்திச்சிட முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளு தான் இந்த பெருசு. ஒரு புத்தகத்தை வச்சு நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் படிச்சு தனக்கு தானே அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் அவரோட ரூம் கதவை யாரோ ஒருத்தங்க தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா இந்த படத்தோட ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. அவ மட்டும் வரல, கூடவே ஒரு மொட்டையை ஒருத்த வரான் பாத்தீங்களா, அவன் யாருன்னா இவங்களோட பாய் ஃப்ரெண்ட். கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. வாங்க வாங்க, உங்களதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்ன அதிசயமா இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கடவுளோட செக்ரட்டரி கேட்க ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இது வேற யாரும் இல்ல, என்னோட லவர் தான், கூடிய சீக்கிரம் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற மாதிரி சொல்ல அந்த பெருசும் கேட்டுட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாப்ல. என்ன ஒரு குறை, உன்னோட அம்மா அப்பா கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுவும் என்னோட தலைமையிலேயே அது நடக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பெருசு பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயினும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூடவே இந்த மொட்டை தலைன இவன் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா, இப்படிப்பட்ட ஒரு காதலன் எனக்கு கணவனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசுறாங்க. கண்டிப்பா உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் செக்ரட்டரி பேசிக்கிட்டு இருக்காரு. கூடவே ஹீரோயினோட ஃபேமிலி பத்தி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே எப்படி, எல்லாரை விடவும் சந்தோஷப்பட போறது அவங்க மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. கூடவே இந்த மொட்டையனை பார்த்து, டார்லிங் நீங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, போய் அதை பாருங்க, நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொன்னீங்க, மேரேஜ் டைம் நெருங்கிட்டதுனால பிசினஸ் அப்படியே கடப்புல போட்டுற போறீங்க இப்படிங்கிற மாதிரி சின்சியரா ஹீரோயின் அவங்களோட காதலனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மொட்டை தலையனும் ஹீரோயின் என்ன சொல்றாளோ அதை அப்படியே கேக்குறான். எத்து கூட பேச மாட்டான் போல, அந்த அளவுக்கு ஹீரோயின் மேல ஒரு லவ்வா இருப்பான் போல தெரியும். இந்த காலத்துல இப்படி ஒரு நல்லவனா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சா அந்த மொட்டையன் வெளியே போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் நம்ம காடோட செக்ரட்டரி கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. என்னன்னா, நான் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், யாருமே செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன், இதுக்கு நீங்க தான் என்ன மன்னிக்கணும், டைரக்டா கடவுள்கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுருவேன், இருந்தாலும் நீங்க அந்த கடவுளுக்கும் நிகரான ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி வந்த விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் பேசி என்ன வெறுப்பேத்தாம விஷயத்த சொல்லுமாங்கிற மாதிரி அவர் கேக்குறாரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் இந்த விஷயத்த சொல்ல போறேன்ல, இதனால என்னோட மதிப்பையோ அல்லது என்னோட திறமையோ என்னோட பர்சனல் விஷயங்களையோ நீங்க எடை போட்டுற கூடாது, இது அறியாத வயசுல தெரியாம நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி இப்போ மொட்டையன் ஒருத்தன் போனா பாத்தீங்களா, அவனோட ஃப்ரெண்டு கூட ஹீரோயின் ஒரு கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. கூடவே அவங்களுக்குள்ள ஓவர் ஃபீலிங்ஸ் எல்லாம் பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த தவறுகளை நீங்க தான் மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கிழவங்கிட்ட ஹீரோயின் கேட்க, இத கேட்ட கிழவன் ஒரு செகண்ட் தலையை சுத்தி போய் நின்றுறாப்ல. பார்க்க இவ்வளவு நல்ல பொண்ணு மாதிரி நினைச்சா நீ இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிருக்கிய அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்க. சரி, முடிஞ்சு போன அந்த கதையை எதுக்காக என்கிட்ட நீ இப்ப சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இல்ல நான் என்னோட வருங்கால கணவனுக்கு ஒரு நேர்மையான மனைவியா இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறேன், அதுக்காகத்தான் இந்த பாவத்தை இங்கேயே இதோட விட்டுறலாம்னு சொல்லி நினைக்கிறேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சரி, இது எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த பெருசு கேட்க, ஹீரோயின் அவங்க 19-20 வயசு இருக்கும்போது இந்த மொட்டையனோட ஃப்ரெண்டு கூட ஒரு நாள் இவங்க நைட் டேட்டிங் போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல அந்த ஃப்ரெண்டு யதார்த்தமா வீட்டுக்கு எடுக்க சொல்லி கேட்க, ஹீரோயினும் பதார்த்தமா கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா இதை கேட்கிற நம்ம கடவுளோட செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, ஏன்டா இப்படி கெட்டு அழிஞ்சு நாசமா போறீங்க, இந்த தாத்தா சொல்றத கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருக்காப்ல. கூடவே உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த இந்த விஷயங்கள்லாம் உன்னோட வருங்கால கணவனுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்கிற. ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அது தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கறங்கிற மாதிரி இவங்க திருப்பி அவனை கேட்க, எனக்கு தேவை எல்லாமே நீங்க எப்படியாவது கடவுள்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி நான் செஞ்ச இந்த தவறுகளுக்கு ஒரு மன்னிப்பு வாங்கி கொடுத்துருங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கெஞ்சுறாங்க. இதை நான் வேணும்னு பண்ணல, புரிஞ்சுக்கங்க சார் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த பெருசு என்ன சொல்றாருன்னா, என்னதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு தப்பான இது நடந்தாலும் கூட இதை வெளிப்படையா சொன்னோட உன்னை நேர்மையா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினும் அவங்க தரப்பு நியாயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. இதுக்கு மேல இப்படிப்பட்ட ஒரு தப்ப என்னோட வாழ்க்கையில நான் கண்டிப்பா பண்ண போறது இல்ல, ஏன் கனவுல கூட நான் நினைச்சு போக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது ஒன்னும் இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் கிடையாது, இதுல அப்படி ஒன்னும் பெரிய தவறெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பெருசு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல நீ ஒரு செகண்ட் ஒரு விஷயத்த நினைச்சுப்ப, என்னதான் நீ உன்னை நல்லவளா காட்டிக்கிட்டாலும் கூட நீ பண்ண அந்த தப்ப ஒரு நாள் அவனுக்கு தெரிய வரும்போது நீ அதை என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, ஒரு செகண்ட் அவங்களால எதுவுமே பதில் பேச முடியல, ரொம்ப அமைதியா. சரி, இருந்தாலும் எதுக்குமே ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்னு இருக்குன்னு சொல்லி ஆரம்பத்துல ரொம்ப நல்லா மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவரு கடைசியில ஹீரோயின் கிட்ட, இப்போ நமக்குள்ள இந்த தெரிஞ்ச இந்த உண்மை வெளியே போக கூடாதுன்னு சொன்னா நீ எனக்காக ஒரு விஷயத்த பண்ணுங்கிற மாதிரி சொல்ற. சரி, அது எதுனாலும் நான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அப்படி என்னதான் இந்த கிழமை எதிர்பார்க்கறான்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட அவன் நீ உண்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணுங்கிற மாதிரி சொல்ல, இத கேக்குற ஹீரோயின் ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிடுறா. உன்னை போய் நல்ல மனுஷன் சொல்லி நினைச்சேன் பாத்தியா, என்னோட செருப்பு கழட்டி என்னையே அடிச்சுக்கணுங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவளோட ரகசியங்கள்லாம் இப்போ இந்த ஆளுக்கு தெரிஞ்சுக்கிட்டதுனால ஹீரோயினுக்கு இப்ப வேற வழியே இல்ல, போனால் போகட்டும் போடா அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இந்த ஆளு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதாவது எப்போ உங்களோட ரகசியங்கள்லாம் ஒருத்தனுக்கு தெரியுதோ அப்பவே நீங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்ட போறீங்கிறது உறுதியாயிடுது. ஃபுல் மூவி நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு, நம்ம சேனலோட பேரு தான் டெலிகிராம் சேனலோட பேரும், சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும், அங்க இந்த வீடியோவும் இருக்கு. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில
நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.